அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒன்றும் இல்லை, நான் வந்து திடீர்னு வந்துட்டேன். அதுக்கு காரணம் சார்னால திடீர்னு வந்துட்டேன். சார், நன்றி சார். சார், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது வாக்காளர் சிறப்பு திருத்தமா அது அந்த மாதிரி வாக்காளர் பட்டியலில் வந்து சரி செய்யக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் எஸ்ஐஆர். சார், அந்த சாருடைய முடிவு வந்து சாரையுடைய முடிவின்படி இன்றைக்கி வந்து வரைவு வாக்காளர் பட்டியல் அது வந்து இன்றைக்கி வந்திருக்குது. அதாவது டிசம்பர் 19, 2025 வந்திருக்குது. அதை நானும் கொஞ்சம் பார்த்துருக்குறேன். என்ன வெரிஃபை பண்ணேன், என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸு, அதுக்கடுத்து நமக்கு தெரிஞ்சவங்க என்கிட்ட கேட்டவங்கள்ட்ட நான் வெரிஃபை பண்ணேன். அதில் வந்து இதில் நெட்வொர்க் பிரச்சனை இருக்குது, நிறையா அந்த டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்குது. அது சரியாக வந்துடும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெண்டாவது, இப்போ நான் வந்ததுக்கு காரணம் என்னென்னா, இப்போ வரைவு வாக்காளர் பட்டியல் படி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் 98 லட்சம், ஏறத்தாழ 1 கோடி வாக்காளர்கள் தகுதியில்லாதவர்கள் என்று நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதாவது போன எலெக்ஷனில் 2021 சட்டமன்ற தேர்தல், அதுக்கடுத்து 2024 பாராளுமன்ற தேர்தலில் வாக்களித்தவர்களில் ஏறத்தாழ 1 கோடி பேர், 98 லட்சம் வாக்காளர்கள் தகுதியில்லாத வாக்காளர்கள் என்று இந்த ஆய்வின்படி கண்டறியப்பட்டுள்ளது. அவர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய அதிர்ச்சியான விஷயமாக இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வகையில். ஏன்னா இந்த எஸ்ஐஆர் சார் அது அவங்க வந்த உடனே பார்த்திங்கனாக்கா முதல்ல பீகாரில் தான் மிகப்பெரிய கிளர்ச்சி எழுந்தது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அது வர்றதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பூகம்பமே வந்துச்சு. எல்லா கட்சிகளும், எதிர்கட்சிகள் எல்லாம் ஏதோ இது வந்து ஏதோ மிகப்பெரிய தேச துரோகம், தேசிய குற்றம், அந்த மாதிரிலாம் ஏதோ கொந்தளிச்சாங்க போனாங்க. அப்போ நமக்கெல்லாம் யோசிக்க தோணுச்சு, ஒருவேளை இதில் ஏதோ உள்நோக்கம் இருக்கோ அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் வர்ற அளவுக்கு அவங்களுடைய இன்டென்சிவ் மோட்டிவ் இருந்தது. ஆனால் இருந்தால் கூட பரவாயில்ல. இப்போ நானே ப்ராமிஸாக சொல்கிறேன், நானே வந்து அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடுக்குற பட்சத்துலேயும் மட்டும் இல்லை, இந்த நிமிஷம் வர இந்த இன்டென்சிவ் அந்த எஸ்ஐஆரில் ஏதாவது குழப்பங்கள் வந்துடுமோ அப்படிங்கிற கன்ஃபியூஷன் எனக்கு வந்தது. காரணம் என்ன தெரியுமா? இந்த அரசியல் ப்ரோபகண்டா தான். ப்ரோபகண்டாங்கிறது நீங்கள் நினைக்கிறீங்க ஈஸியாக, ஏதோ ஒரு கட்சி சொல்லிட்டு போகிறான் வச்சுட்டேன், அதனால் வந்து மக்கள்லாம் அதை வந்து நம்பிட மாட்டாங்க. கிடையவே கிடையாது. ஒரு ப்ரோபகண்டாங்கிறது வந்து கண்டிப்பாக ரீச் ஆகும். அது நெகட்டிவ் ப்ரோபகண்டா இருக்குது பற்றியில், அது உடனுக்குன்னு ரீச் ஆகிடும். அது அந்த மாதிரி தான் என்னையே ரீச் ஆச்சு பாருங்களேன். இந்த எஸ்ஐஆர் பற்றி நான் ப்ரோபகண்டா அது வந்து என்னை ரீச் ஆச்சு. பட் நான் இன்றைக்கும் வந்து செக்கப் பண்ணிவிட்டு இப்போ இந்த நிமிஷம் வரை நான் செக்கப் பண்ணேன். எனக்கு என் வீட்டை சேர்ந்தவர்களுக்கு அந்த நான் அங்கே கொடுத்த படிவங்கள் வந்து அதில் ரீச் ஆகிருக்கான்னு சொல்லி அந்த மாதிரி வந்து நிறையா பேர் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கிறாங்க நான் நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அந்த 98 லட்சம் பேர் இன்றைக்கி வந்து தகுதியில்லாத வாக்காளர்கள் அப்படிங்கிற ஒரு பட்டியலை வந்து இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கு. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி வெளியிட்டிருக்காங்க. தேர்தல் ஆணையம் ஆன் பிகாப் ஆஃப் இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வெளியிட்டிருக்கிறாங்களே. அதில் சொல்லிட்டாங்க 98 லட்சம் பேர், ஒவ்வொரு தொகுதி வாரியாக சொல்லிட்டாங்க எந்தெந்த தொகுதியில் எத்தனை பேர். அதுக்கடுத்து கிராம வாரியாக வந்துடும், அந்த பட்டியலும் வந்துடும், சீக்கிரம் வரும்னு நினைக்கிறேன். இதில் அந்த 98 லட்சம் பேரில் வந்து நீக்கப்பட்ட 98 லட்சம் பேருமே தகுதியில்லாத வாக்காளர்களா என்று அறுதிட்டு கூற முடியாது. அதில் வந்து சில பேர் இந்த மாதிரி ஃபார்மு வந்து சரியாக ஃபில்லப் பண்ணாமல் இருக்கலாம், ஃபார்ம் தராத இருந்திருக்கலாம், அல்லது இவங்க கொடுத்த ஃபார்ம் வந்து அந்த பிஎல்ஓ அப்படிங்கிற பிளாக் லெவல் ஆஃபீஸர்ஸ் அவங்க வந்து சரியாக செய்யாமல் சேர்க்காமல் இருந்திருக்கலாம். இந்த மாதிரி நிறையா டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்கும், அதாவது ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் இருக்கும். அது சரி பண்ணிடலாம். சரி பண்ணால் அப்படி இருந்தால் கூட அது வந்து 98 லட்சம் அப்படிங்கிறதுல வந்து மிகப்பெரிய தொகையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ இந்த 98 லட்சம்ங்கிறது அதை 98 கழிச்சுங்களேன், 90 லட்சம் பேர் 2021 சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. 2024 பாராளுமன்ற தேர்தலில் ஓட்டு போட்டிருக்காங்க. இதில் 2021 ஓட்டு போட்டவங்களில் 2024 ஓட்டு போட்டவங்களில் எத்தனை பேர் இறந்தவங்க அப்படிங்கிற கணக்கு இருக்குது. இறந்தவங்க பட்டியலில் இருந்துக்கிட்டு அந்த ஓட்டுலாம் பதிவாகிருக்கு அப்படிங்கிறது வந்து அதையும் பார்க்க வேண்டியிருக்குது. அதுக்கடுத்து தகுதி இல்லாதவங்க அப்படிங்கிறதுல எதாவது வருதுன்னா அப்படின்னா
அதாவது விலாசம் மாதிரி போனவங்க, விலாசம் மாதிரி போயிட்டு அதை இது பண்ணாதவங்க, அதுக்கடுத்து டபுள் என்ட்ரிஸு, அதுக்கடுத்து யாருன்னே தெரியாதவங்க. ஒரு ஓட்டு இருக்குது, ஒரு ஊரில் ஓட்டு இருக்குது, அவர் யாருன்னு பார்த்தா யாருன்னே தெரியல, அவருக்கு எந்த ஆதாரமும் கிடையாது, அவர் எங்கே இருக்காருங்கிறது தெரியாது, அவரை பற்றின எந்த தகவலும் கிடையாது. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இப்போ இதெல்லாம் நம்ம கூட்டி கழித்து பார்க்குற பட்சத்தில் அந்த 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 பாராளுமன்ற தேர்தலில் அந்த விழுந்த வாக்குகள் ஆய்வு செய்யப்பட வேண்டும். அதில் இப்போ நீக்கப்பட்ட 98 லட்சம் பேரில் எத்தனை பேர் வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன, எந்தெந்த தொகுதியில் பதிவாகியிருக்கின்றன அப்படிங்கிற பட்டியல் கண்டிப்பாக எடுக்க வேண்டியது அவசியம். இது கொஞ்சம் சிரமமான விஷயந்தான். ஆனால் சிரமமான பெரிய சிரமம் கிடையாது, கொஞ்சம் வேலைப்பழு அவ்வளோதான். அதாவது ஒர்க்லோடு தேர்தல் கமிஷனுக்கு, தேர்தல் ஆணையத்துக்கு, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, அதுக்கு வந்து கொஞ்சம் ஒர்க்லோடு அவ்வளோதானே தவிர இது கண்டிப்பான விஷயம், கடைப்பிடிக்க வேண்டிய விஷயம். அப்போ தான் அந்த ஜனநாயக நாட்டில், இந்தியாங்கிற மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் வாக்காளர் அப்படிங்கிற உரிமை எவ்வளோ பெரிய அழுத்தமான உரிமை, ஆதாரமான உரிமை, அவசியமான உரிமை. இந்த உரிமை வந்து எப்படி அடுத்த ஒரு யாரோ ஒரு நபர், என்னென்ன அதை யாரோ ஒருத்தர், ஒரு நாமினி சொல்கிறோம்ல, பேயின்னு சொல்லணும், ஒரு பேய் வந்து அந்த உரிமையை வந்து கையாண்டுட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை அனுமதிக்க முடியாது இல்லையா? அதனால் இதை கரெக்டாக கடைப்பிடிக்கணும். இந்த 98 லட்சம் பேரில் வந்து 2021 சட்டமன்ற தேர்தல்லையும், அதுக்கடுத்து வந்த இடைத்தேர்தல்கள், அதுக்கடுத்து வந்த பாராளுமன்ற தேர்தல், இதில் வந்து எத்தனை வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன, இது யாருக்கு போச்சுங்கிறது ரெண்டாவது, அதை விட்டுருங்க, அதை அப்புறமா பார்த்துக்கலாம். இந்த வாக்குகள் எத்தனை சதவீத வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன. அப்போ இந்த ஸ்லாக்னஸ்க்கு யாரெல்லாம் காரணம்? அரசியல் கட்சிகளும் காரணம் தான். ஏன்னா உனக்கு தெரியும், அங்கே பூத்தில் வந்து பார்த்திங்கன்னா போலிங் ஸ்டேஷன் இருக்குது, போலிங் பூத் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னாக்க எல்லா கட்சிக்கும் ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாங்கல்ல, பார்ப்பாங்க, அப்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. சில இடங்களில் அப்ஜெக்ஷனே நடக்கலைன்னா என்ன காரணம்? அப்போ ஜனநாயகம் அங்கே வந்து கேள்விக்குறியாகுது, விலை போகுது, மயங்குது, தயங்குது, என்ன சொல்லப்போனால் காணாமல் போகுது. இந்த மாதிரி அக்கிரமங்கள் ஒழிக்கப்பட வேண்டும். இந்தியா போன்ற மிக பெரும் ஜனநாயக நாட்டில் ஜனநாயகம் தழைத்தோங்க வேண்டும் என்றால் இந்த 98 லட்சத்திலிருந்தே நம்ம வந்து அதை பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கணும். பிள்ளையார் சொல்லினோடனே உடனே அதை வந்து வேறு மாதிரி சாயம் பூசிடாதீங்க. இது வந்து ஒரு கலவைக்கீழ். ஒரு காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி சொல்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு கலவைக்கீழ். அதை சொல்கிறேன். அதனால் வந்து இந்த 98 லட்சத்துலேருந்து நீங்கள் ஆரம்பித்து தமிழ்நாடு வந்து ஒரு முன்னுதாரணம் என்றைக்குமே இருக்கும், இந்தியாவுக்கு ஒரு முன்னுதாரணமாக அமையட்டும். இந்த 98 லட்சம் பேரில் 2021 2024 தேர்தல்களில் ஓட்டு போட்டவங்களில் இந்த 98 லட்சம் பேரில் எத்தனை பேருடைய ஓட்டுகள் பதிவாகிருக்கின்றன, எந்தெந்த தொகுதியில் எத்தனை ஓட்டுகள், இந்த தொகுதியில் வந்து வென்றது யார், அதுக்கடுத்த இடத்த பிடிச்சது யார் அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணி, இது வந்து சயின்டிஃபிக்காக அனலைஸ் பண்ணி ஒரு தெளிவான தீர்க்கமான முடிவுக்கு வந்தால் இனி வரும் காலங்களில் ஒவ்வொரு இந்தியன் போடும் ஓட்டும் ஒரு விலை மதிப்பில்லாத, அதாவது அப்பழுக்கற்ற ஒழுக்கமான ஓட்டாக அமையும் என்பதில் மறுப்பதற்கில்லை. ஆணித்தரமான நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இதை ஜனநாயகத்தை நம்பும் அனைவரும் கடைப்பிடிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆழமான தாழ்மையான வேண்டுகோள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கிறேன். இன்னும் நிறையா பேசணும். அடுத்த வீடியோவில் இன்னும் டெக்னிக்காக இதில் நிறையா விஷயங்கள் இருக்குது, நான் கொண்டு வர்றேன். இதுவரை பொறுமையாக, இது வந்து ரொம்ப ட்ரை சப்ஜெக்ட் தான், பட்டு எசென்ஷியல் சப்ஜெக்ட். அதனால் நீங்கள் கேட்பீங்க, அதை கவனிப்பீங்கிறதுக்காக தான் நான் வந்து ஒன்றா பேசியிருக்கிறேன். நான் வந்து உங்களை திருப்திப்படுத்துகிற அளவுக்கு நான் பேசலைங்கிறது எனக்கும் தெரியும். நான் திருப்திப்படுத்துகிற அளவுக்கு பேசவும் எனக்கு தெரியும். அது விரைவில் ஒரு தெளிவான வீடியோ வரும். தெளிவான வீடியோ அப்படின்னாக்கா ஒரு சயின்டிஃபிக், ஒரு எப்படி சொல்கிறதுனா, அதாவது ஒரு ஆய்வு, ஒரு பகுத்தாய்வு சார்ந்த ஒரு வீடியோ, தெளிவான
முறையில் வரும். அதுவரை பொறுத்திருக்கவும். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்கள் எஸ். முருகநாதன்.